ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஹிதா ஆர்ட்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீயூஸ் ஆஃப் கோகனட் ஷெல், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வேஸ்ட்டு கொட்டாஞ்சி கோகனட் ஷெல்லை வச்சு நம்ம 1000 rupees worth உள்ள ஒரு கிஃப்ட் பொருளாக இல்லை டெக்கரேட்டிவ் பொருளாக அல்ல ஒரு அழகான ஒரு கிராஃப்டாக மாற்ற போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனலோட லோகோ பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையான பொருள் கோகனட் ஷெல்லை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கோகனட் ஷெல் எல்லா வீட்லேயுமே ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஏன்னா கோகனட் வந்து எல்லா வீட்லையும் வந்து சமைக்கிறதுக்கு வாங்குவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற ஷெல்லை வந்து நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், பார்க்க வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் முக்கியமாக இன்னொரு பொருள் சாண்ட் பேப்பர் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். பெயிண்ட் கடை அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கிது. அந்தளவுக்கு காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, 10 to 15 தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம். நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். இது எதுக்கு அப்படின்னா, பழைய பொருள் பழசுன்னு சொல்கிறத விட ரொம்ப ஸ்க்ராட்ச், அது ஒரு மாதிரியாக சொர இருக்கக்கூடிய பொருள் ஷைனிங் ஆக்கிடும். இது எதுக்குன்னா, நம்ம கோகனட் ஷெல்லை வந்து நல்லா வந்து தேய்ச்சி பலன்னு ஆக்க போகிறோம். அதுக்கு தான் தேவை. நான் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து நான் தேய்க்க போகிறேன். நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் கிடைக்கல இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலான நைஃபை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்காது. ஸோ அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கிடைச்சது தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நார்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நார்மலாக அப்படி ஸ்க்ராட்ச் பேப்பர் போட்டு இந்த சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா அப்படி பண்ணலாம். சாண்ட் பேப்பருக்கு வந்து இன்னும் 4-5 பேர் இருக்குது. எம்ப்ரி ஷீட்னு சொல்லுவாங்க, சாண்ட் பேப்பர் சொல்லுவாங்க, தமிழில் வந்து உப்பு காகிதம் கூட சொல்லுவாங்க. ஸோ உப்பு காகிதம் எம்ப்ரி ஷீட் சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நமக்கு முக்கியமான பொருள் கெஸோ, அதாவது ப்ரைமர். ஜெஸோன்னு சொல்லுவாங்க, ப்ரைமர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு கிராஃப்ட் பொருள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுக்கறதுக்காக, ஒரு பேஸ் கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரியே இருக்கும். ஒயிட் கலர் பெயிண்ட்டே அடிக்கலாமே, அப்படியே இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தோன்னா 3-4 கோட்டிங் அடிக்கிற மாதிரி வரும். பெயிண்ட்டு வந்து சீக்கிரம் காலி ஆகிடும். நமக்கு அந்தளவுக்கு ஒயிட் நிறையா வேணும் இல்லை. ஸோ அதனால் கெஸோ வந்து யூஸ் பண்ணலாம். கெஸோ வந்து உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஹோம்மேடாக ரெடி பண்ணலாம். நானும் ஹோம்மேடாக ரெடி பண்ண கெஸோ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெயிண்ட்லாம் காலியாகாமல் இருக்கணும்னா கெஸோ யூஸ் பண்ணலாம். இந்த ஹோம்மேடாக ரெடி பண்ண கெஸோ, அதாவது ப்ரைமர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி போய் செக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களுமே வீட்டிலே வெறும் 3 பொருளை வச்சு தான் அதை செய்யலாம். அது ரொம்ப கஷ்டமே இல்லை. எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது. ஸோ அதை வச்சு ஈஸியாக 2 நிமிஷத்துக்குள்ளே, ஏன் 1 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ அதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 minutes நல்லா காய வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நல்லா காஞ்சிடும். ஸோ வந்து இது நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிரின்சஸ் கேரக்டர் யாராவது இருந்தாலும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நான் சோஃபியா ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஸ்டிக்கராக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக ட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலாம். கூகுளில் நீங்கள் பிரின்சஸ் ட்ராயிங் போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கோகனட் ஷெல் நல்லா காஞ்ச பிறகு மார்க்கர் ஸ்கெட்சில் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது எந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற பிரின்சஸ் கேரக்டரோட ஸ்கர்ட் வந்து எப்படி இருக்குமோ அதை தான் வந்து நம்ம பண்ணணும். பிரின்சஸ் மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து ஃப்ராக் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிரின்சஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சோஃபியா வந்து இதுக்கு வந்து சூப்பராக இருப்பாங்கன்றதுனால நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த கூகுளில் இந்த இமேஜஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் பார்த்து ட்ரா பண்ணேன். ஸோ அதே டிசைனில் தான் வந்து அந்த கோகனட் ஷெல்லில் ஃப்ராக் வந்து எப்படி இருக்குமோ அதை மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். இதை மாதிரி டிசைன் தான் இருந்தது. நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோட ஃப்ராக் எந்த மாதிரி டிசைனில் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை கூகுளில் போட்டு கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இருந்துச்சு. சோஃபியாவோட ஃப்ராக்கில் வந்து பேர்ல்ஸ் வந்து முத்து ஸ்டோன்ஸ் நிறைய ஒட்டியிருக்கும், தச்சிருக்கும், ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்கே வந்து சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது முத்து மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க.
பார்பி, சோஃபியா, அரோரா, ஸ்னோ ஒயிட், சிண்ட்ரெல்லா, பெல், அது மாதிரி நான் இன்னொரு கேரக்டருமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோவில் அவங்க யார், நான் யார் இன்னொன்று செஞ்சுருக்கேன்றது காமிப்பேன். இப்போ சோஃபியாவோட ஃப்ராக்கு என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வயலட் கலர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால வயலட் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எல்லா இடத்துலையும் வயலட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒயிட்னர் இல்லை ஒயிட் பென் இல்லை ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேர்ல்ஸு அப்புறம் கீழே ஒரு டிசைன் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இல்லை ஸ்டோன்ஸ் டிசைன் மாதிரி இந்த வேவி லைனுக்கு மேலே இந்த கர்வ் மேலே. ஸோ அந்த மாதிரிங்களாம் வந்து ஒயிட் தான் வந்து அதில் இருந்துச்சு. நீங்களே கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒயிட் இருந்ததுனால நம்ம அந்த இடத்த விட்டுட்டு நம்ம அந்த வயலட் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து அப்படியே நார்மலாக வந்து வயலட் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஒயிலட் பெயிண்ட் மொத்தமாக கொடுத்துட்டு இந்த ஒயிலட் பெயிண்ட் காஞ்ச பிறகு ஒயிட் கலர் ஒயிட்னர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியோ இல்லை ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணியோ நான் வந்து அங்கே பெயிண்ட் படிக்க போகிறேன். நான் வந்து பெயிண்ட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஒயிட்னர்ன்றப்போ கை வலிக்கும், நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணுவோம்ல. நல்லா நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலில் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், நிறைய ஹோம்மேட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான் போடுவேன். பெயிண்டிங் ட்ரிக்ஸ், கலரிங் ட்ரிக்ஸ், நிறைய கிராஃப்ட்ஸ், டைஸ், நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நான் சாண்ட் பேப்பரும் வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் ரெடி பண்ணிவிட்டேன், வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி நான் இன்னும் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கெஸோ வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துடுங்க. நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது யார், நான் எதுக்காக இது மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்த்தாலே தெரியும். சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் கெஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இதை மாதிரி ரீயூஸ் ஐடியாவும் நான் போடுவேன். நிறைய நான் ஐடியாஸ் யூஸ் வச்சுருக்கேன், நிறைய வீடியோஸும் எடுத்துட்டேன். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லா வீடியோஸ் வந்து ஏதாவது ஒன்றாவது நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். லேர்ன் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும், இல்லை இப்போ இதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்கணுனாலும் கேட்கலாம். கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸுக்கு நான் வந்து டவுட்ஸு கிளியர் பண்ணுவேன். ஸோ வந்து வயலட் கலர் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பர்பிள் கலர் வந்து எனக்கு வேணும், பர்பிள் கலர் அடிக்கிறதுக்காக வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா வயலட் கூட லைட்டாக ரெட் ஆட் பண்ணி பேலட்டில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் பேலட்டில் வந்து ரெட் கூட கொஞ்சம் வயலட் வந்து மிக்ஸ் பண்ணதுனால ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எனக்கு பர்பிள் கலர் வந்து கிடச்சிது. என்கிட்ட பர்பிள் வந்து இல்லை, ஸோ பெயிண்ட் பாக்ஸ்லேயே என்கிட்ட இல்லை. ஸோ வந்து இது மாதிரி கலர் மிக்சிங் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கலர் மிக்சிங் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த கலர் ஆட் பண்ணால் இந்த கலர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கூட நீங்கள் கேட்கலாம். நான் அதுவும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1-2 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். நான் பார்த்து அடுத்த செகண்டே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக நான் அப்படி பண்ணுறேன்னா அப்போ இது வந்து கரெக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் என்னோடய சப்போர்ட்டர்ஸ். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸ்டே கனெக்டட். இப்போ அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா லைட் கலரோட டார்க் கலர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோன்றது ஒரு லைட் கலர் சூப்பராக இருக்கும், ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துக்கிறேன். அதுலேயுமே வந்து எல்லோ கலர் கொடுத்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வாவ் செஞ்சால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சேன். இதுக்கெலாம் வந்து நான் வந்து தின் சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். மற்றதுக்கெலாம் வந்து நான் லார்ஜ் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணேன்.
எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கீழேயும் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு மற்ற இடத்துக்கு அது மற்ற டிசைனுக்கெலாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணிட்டதில் டேப் போட்டு நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டேன். எதுக்கு டேப் போட்டோம்? எப்படி தான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போகுதுன்ற டவுட் இருக்கும். அது எதுக்குன்னா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணுன்றதுக்கு தான். வார்னிஷ் வந்து என்கிட்ட இல்லை, வார்னிஷ் ஸ்ப்ரே. ஸோ என்கிட்ட இல்லாததுனால தான் நான் வந்து டேப் போட்டிருக்கேன். இப்போ வாட்டர் ப்ரூஃபாக பார்க்கவும் ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். வார்னிஷ் வந்து நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணலாம், பட் அந்தளவுக்கு இருக்காது. வார்னிஷ் சொல்கிறத விட அந்த மோட் போர்ட்ஸ்னு சொல்லலாம். மோட் போர்ட்ஸோடைய வீடியோட லிங்க்கை கூட வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் எல்லா டிசைன்ஸுமே வந்து நாங்கள் அங்கே வந்து ஸ்டோன்ஸ் ஓட்டுறேன். என்கிட்ட வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இல்லை, கிடைக்கும் இல்லை, நான் போய் தேடி பார்த்தேன். ஸோ வந்து நான் வந்து கலர் ஸ்டோன்ஸே ஒட்டிக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு முக்கியமாக தேவை ஏதாவது ஒரு கார்ட்போர்ட்னா ரொம்ப திக் கார்ட்போர்டும் எடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க, அது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். நான் ஒரு இன்விடேஷன் கார்டு தான் எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டு, நோட் புக்கோடைய பின்பக்கம் இல்லை சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த சார்ட் பேப்பரை, அதாவது இந்த இன்விடேஷன் கார்டை திருப்பிட்டு இந்த மாதிரி கம் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த வரைஞ்சதை ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதை வந்து அவுட்லைனோட ஒட்டை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த அவுட்லைனோட கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 3D எஃபெக்ட் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நான் கட் பண்ணிகிட்ருக்கேன், ஹேண்ட் சைட் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஹேர் பக்கம் வரணும். ஸோ இது கட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். ஒட்டினோடனே ஒரு 5 minutes கழிச்சு பிரேக் விட்டுட்டு வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் தனியாக, சார்ட் பேப்பர் தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு வந்து லைட்டாக அது ஒரு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு 5 நிமிஷமாவது ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். எதில் ஒட்ட போகிற டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே இது என்னன்றது கண்டுபிடிக்க போகிறீங்க. சீக்ரெட் உடைய போகுது. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிரின்சஸ் தான் நம்ம ரெடி பண்ணோம். இதை கடையில் வாங்கினா ஒரு 600, 500, 400 to 1000 கூட நமக்கு ஆகும். ஸோ வந்து ரொம்ப வந்து சீப்பாக நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாபியில் சோஃபியாவோடைய ஹிப் சைட் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக வந்து மடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சூப்பர் க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஃபெவி பாண்ட் போட்டு நான் ஒட்ட போகிறேன். ஃபெவி பாண்ட், ஃபெவி ஸ்டிக், அனா பாண்ட், ஹாட் க்ளூ கன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் க்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபெவி பாண்ட் போட்டுட்டு 5 minutes வந்து அப்படியே காய வச்சுட்டு நல்லா ஒட்டிக்க போகிறேன். அதே போல் நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப ஃபுல்லாக சோஃபியாவோட ஸ்கர்ட்லாம் ட்ரா பண்ணிடாதீங்க. சோஃபியாவோட ஸ்கர்ட்லேயே பாதி மட்டும் ட்ரா பண்ணால் போதும், மேல் பாதி மட்டும். இப்போ வந்து நல்லா ஒட்டிட போகிறேன். ஒட்டிட்டு ஒரு 5 minutes எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் இருந்தால் நல்லா சூப்பராக ஒட்டிக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னொரு ப்ரின்சஸுமே நான் ரெடி பண்ணியிருந்தேன்னு. அந்த ப்ரின்சஸ் பேர் பெல் ப்ரின்சஸ். எல்லோ கலரில் இருப்பாங்கள்ல, அவங்கள நான் காமிக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன். நல்லா இது வந்து நல்லா ஸ்டிப்பாக வந்து ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லாவே காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் வந்து கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர்ஸ் வந்து நான் தூவி விட போகிறேன். ஸோ அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு ஒரு ப்ரெஷ்ஷால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஓட்டணும்ல கிளிட்டர்ஸ். ஒரு ப்ரஷ் எடுத்து நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால், ஃபெவிகம், கிளியர் க்ளூ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சூப்பர் க்ளூ வேணாம். ஸோ உங்களுக்கு கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமான க்ளூஸ் வேணும். சூப்பர் க்ளூ, நார்மல் க்ளூ. ப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற அந்த ஜிக்னா வந்து நல்லாவே தூக்கி விட்டு போகிறேன். இது மாதிரி நிறைய ப்ரின்சஸ், உங்களுக்கு எந்த ப்ரின்சஸ் பிடிக்கும், அந்த ப்ரின்சஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் கண்டிப்பாக கிராஃப்ட் ட்ரை பண்ணி பார்த்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் கனெக்டட். அந்த ப்ரின்சஸை பார்க்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு. பார்க்கலாமா? பெல் ப்ரின்சஸ் இதோ. இந்த 2 ப்ரின்சஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.